ஹலோ, சென்னை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏன்னா சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்த ஒருத்தி, நான் அனுபவிச்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்றேன். நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். எனக்கு 16 வயசுலேருந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து பார்ட் டைமா. அப்புறம் அதை அதிலே கண்டினியூ பண்ணேன். நிறைய டென்ஷன் இருக்கும். என்னடா பண்றது? எனக்கு போட்ட அந்த மாசம் அப்கோர்ஸ் எங்களுக்கு கமிட்மெண்ட்லாம் முடிச்சிடுவேன், கஸ்டமர்லாம் மீட் பண்ணுவேன். சாயங்காலம் வேலை மண்டை வெடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். நேரம் எங்கே போவேன் தெரியுமா? நம்ம எல்லாம் சென்னை வாசிங்க எல்லாரும் ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா நம்மளுக்கு பிளெஸ்டான உலகத்திலே செகண்ட் இடம் நினைக்கிறேன் பீச். நேராக போனோம்னா காலை கிளம்பினோமா அந்த மண்ணில் வச்ச உடனே அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும். என்னையே கிளென்ஸ் பண்ணிட்டு, அப்போ எனக்கு கிளென்சிங் என்னன்னு தெரியாது. நான் பிராணி கிளிங் கற்றுக்கல. 16-17 வயசுல இருந்தா கற்றுக்கிறது. ஸ்கூல்லேருந்து வந்த ஃப்ரெஷ் கேர்ள் அப்படியே போய் காலையில் நல்லா அலம்பிட்டு அந்த மண்ணில் நின்றுட்டு, பக்கத்துலேயே உங்களுக்கு அங்கே சர்ச் இருக்கு, அங்கே அப்படியே ப்ரே பண்ணிப்பேன். இந்த பக்கம் ட்ரிப்ளிகேல பாரசாதி கோவில், அந்த பக்கம் அங்கே வேண்டிக்கிறது, அந்த கபாலிஷம் எல்லாருக்கும் வேண்டி அங்கே ஆகாசத்தை பார்த்து பஞ்சபூதங்கள் வேண்டி காலை கிளென்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காருவேன். எப்படி ஒரு கிளென்சிங் நடக்க தெரியுமா? அந்த உப்பு தண்ணி தலையில் தெளிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு என்ன நடந்ததோ, என்னென்ன டென்ஷன் எதுவுமே இல்லாம அழகா வீட்டுக்கு வந்து கொரட்டை விட்டு தூங்குவேன். இது நீங்க பண்ணிருக்கீங்களா? பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் செய்யுங்க. கால் நீட்டா நடக்க முடியாது, காலில் எஃபெக்ட் ஆகுது, வளர்ற பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் மண்ணில் நிற்க வைப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அங்கே விற்கிற பட்டாணி, சுண்டல், அது பீச்சில் கிடைக்கிற சின்ன சின்ன சாப்பாடு விஷயத்த மாங்காய் தேங்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அழகா இந்த வானத்தை பார்த்து அந்த பீச் கடலை மாட்டை பேசிட்டு கிளென்சிங் பண்ணிட்டு வீடு வந்து சேருவேன். இதுல நான் செய்யற எத்தனையோ வேலையில இது ஒரு வேலை. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணி இருக்குல்ல, பாட்டில் தண்ணி எடுத்து போனப்போ அந்த பாட்டில ஃபுல்லா பிடிச்சிப்பேன். பிடிச்சிட்டு வீட்டுல எடுத்து போய் பூஜை ரூம்ல வச்சிருவேன். ஏன்னா பூஜைக்கு கிளென்சிங் அது ரொம்ப முக்கியம். பூஜை ரூம் எல்லாம் தொடச்சி கிடிச்சு வெள்ளிக்கிழமைக்கு வாசல தண்ணி தெளிப்பேன். பிளஸ் ரொம்ப என்னைக்கு உடம்பு முடியலையோ, ரொம்ப எனர்ஜி கம்மியாக குளிக்கிற தண்ணியில பக்கெட்ல ஊற்றுவேன். தண்ணி மேலே தெளிச்சு நான் குளிச்சேன்னா ஃப்ரெஷ்ஷாக வெளியில வருங்க. அப்போ பூத்த பூ மாதிரி இருக்குமா, சாஃப்ட் ஆகிடும் உடம்பு. இது நீங்களே பண்ணி பாருங்க. இதுதான் டேக் அவே. டேக் அ பாட்டில் வித் சி வாட்டர், கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ.